பாலதீவு புனித அந்தோனியார் திருநாளை இந்த தவக்கால யாத்திரையாக வந்து கொண்டாடுகின்ற உங்கள் எல்லாருக்கும் முதலில் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். கடந்த சனிக்கிழமை கச்சதீவிலே புனித அந்தோனியாருடைய திருநாளை கொண்டாடினோம். இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் ஏறக்குறைய 12,000க்கும் அதிகமான பக்தர்கள் அங்கே கூடி புனித அந்தோனியாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். Last week we celebrated the feast of Saint Anthony at the Kachadivu island. There were 12,000 pilgrims both from India and Sri Lanka. We all gathered here and received abundant blessings of God and the intercession of Saint Anthony. இந்த சனிக்கிழமை இங்கே ஏறக்குறைய 5,000க்கும் அதிகமான பக்தர்கள் கூடியிருக்கின்றீர்கள். உங்கள் எல்லாருமேலும் புனித அந்தோனியாருடைய வல்லமையுள்ள பரிந்துரை கிடைக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் நிறைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களே, இப்பொழுது 3வது உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிறது. Now we have the 3rd World War going on. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவிலே தொடங்கி மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் பரவி எங்களுடைய இந்து சமுத்திரத்துக்கு வந்து இலங்கையையும் தொட்டு இப்பொழுது உலகம் முழுவதும் இந்த போர் பிரலாபித்து பரவிக் கொண்டிருக்கிறது. The 3rd World War started in Iran, Israel and America, but it has extended all over the world, including our beautiful island Sri Lanka. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய வரலாற்றிலே ஏற்கனவே 2 உலகப் போர்கள் நடைபெற்றன. முதலாவது உலகப் போர் 1914ஆம் ஆண்டு தொடக்கம் 18ஆம் ஆண்டு வரை 4 வருடங்கள் நடைபெற்றது. We had the First World War from 1914 to 1918. And we had the Second World War from 1939 to 1945. இரண்டாவது உலகப் போர் 1939ஆம் ஆண்டு தொடக்கம் 1945ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது. இப்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டிலே இந்த 3வது உலகப் போர் ஆரம்பித்திருக்கிறது. We have just experiencing the beginning of the 3rd World War in 2026. இது எவ்வளவு காலம் போகும் என்பது யாருக்கும் தெரியாது. We don't know when it is going to end. அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த போர்கள் எல்லாம் 1ஆம் உலகப் போராக இருக்கலாம், 2ஆம் உலகப் போராக இருக்கலாம், அல்லது தற்பொழுது நடைபெறுகின்ற போராக இருக்கலாம். இவை எல்லாம் என்னவென்றால் மனிதனை மனிதன் அழிக்கின்ற போர்கள், மனிதன் கட்டடங்களை நகரங்களை அழிக்கின்ற போர்கள், மனிதன் இயற்கையை அழிக்கின்ற யுத்தங்கள். All these world wars, whether it may be First World War or Second World War or the present war, these are the wars that destroys men and the creatures and the buildings and the cities and the warships, etc. These are all temporary wars. இவையெல்லாம் தற்காலிகமான போர் என்றுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த போர்களிலே யாருமே வெற்றி அடைய மாட்டார்கள். இது வெற்றி தோல்வி இன்றி முடிவடைகின்ற போர்கள் அல்ல. 2 பேர் 2 பக்கமுமே தோல்வி அடைகின்ற போர்கள் தான் இவைகள் எல்லாம். These wars will end not in draw, but both sides will lose. Both sides will be the losers. இப்படியான போர்களிலே 2 பக்கங்களும்
தோல்வி அடைகின்ற பக்கங்களாக இருக்கும். Both sides will be losers during this type of wars. எங்களுடைய நாட்டிலே 30 ஆண்டுகளாக ஒரு பயங்கரமான யுத்தம் நடைபெற்றது. 2009ஆம் ஆண்டு அந்த யுத்தம் முடிவுற்ற பொழுது யாருக்குமே வெற்றி கிடைக்கவில்லை. இரண்டு பக்கமும் தோல்வி அடைந்தோம். We had 30 years of war, civil war in our country. When our war ended in 2009, both sides were losers. Nobody has won that war. இதே நான் சொல்லுகின்றேன் என்றால், அன்பார்ந்த சகோதரங்களே, மாணவை எப்பொழுது that starts by men will end in lost. Nobody will win. அன்பார்ந்த சகோதரங்களே, இப்படியான இந்த யுத்தங்களுக்கு பற்றி நான் உங்களோடு ஏன் பேசுகின்றேன் என்றால், எங்களுடைய மனித வரலாற்றிலே ஒரு மாபெரும் யுத்தம் இந்த மனித வரலாறு ஆரம்பித்த பொழுது தொடங்கியது. அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தை பற்றி சொல்லுவதற்காகத்தான் நான் இவற்றை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன். I am speaking about these world wars and the other wars because there is a war that started at the beginning of the history of human being, history of the universe. When this world was created by God, immediately Satan began that war. இறைவன் இந்த உலகத்தை படைத்த உடனே சாத்தான் ஒரு யுத்தத்தை தொடங்கினான். அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. The war that started by Satan at the beginning of the universe is still going on. அது நிரந்தரமான ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துக்கு எதிராக நாங்கள் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்க வேண்டும். அது மனிதனையும் பிரிக்கின்ற யுத்தம். அது மனிதனையும் இறைவனையும் பிரிக்கின்ற யுத்தம். அது மனிதனுடைய ஆன்மாவை அழிக்கின்ற யுத்தம். The war that is done by Satan is the war that divides men among men, that divides man from God, that destroys our soul. That is the war that we have been experiencing from the very beginning of creation. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் உலகத்தை படைத்த பொழுது ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து இந்த நடு மரத்தின் கனியை உண்ண வேண்டாம் என்று சொன்ன பொழுது சாத்தான் அங்கே வந்து அந்த யுத்தத்தை ஆரம்பித்தான். ஏன் நீங்கள் உண்ணக்கூடாது, உண்டால் நீங்கள் இறைவனைப் போல் ஆவீர்கள் என்று சொல்லி அந்த மனிதனையும் இறைவனையும் பிரித்து வைத்தான். When Adam and Eve were created, God ordered them not to eat the fruit of the tree that is in the center of the Eden garden. But Satan came and told them, if you eat that, you will become like God. So they ate it. Satan made a division between man and God. That was the beginning of the human history. ஆதாமுடைய பிள்ளைகள் காயினையும் ஆபேலையும் பிரித்து வைத்து ஒருவரை ஒருவர் கொலை செய்ய வைத்து மனிதனையும் பிரித்து வைத்தான் அந்த சாத்தான். The sons of Abel and Cain, they were divided by Satan and they killed one another. அன்பார்ந்த சகோதரங்களே, இப்படியாக எங்களுடைய மனித வாழ்க்கையிலே இந்த சாத்தானுக்கு எதிரான இந்த யுத்தம் நிரந்தரமானது. இந்த உலக போர்கள் எல்லாம் தற்காலிகமானவை. அதிலே யாரும் வெற்றி பெற மாட்டார்கள். ஆனால் இந்த நிரந்தரமான யுத்தத்திலே யாருக்கு வெற்றி உண்டு என்றால்
இந்த யுத்தத்துக்கு எதிராக போரிடுகின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பக்கம் நிற்பவர்களுக்கெல்லாம் வெற்றி உண்டு. இது ஒரு நாளும் தோல்வியிலே முடியப் போகின்ற யுத்தம் அல்ல. இந்த யுத்தத்துக்குள்ளே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, மீட்பை தலை சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர் வாளாகவும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த யுத்தத்துக்கு எதிராக நாங்கள் போர் புரிய வேண்டுமென்றால் ஆண்டவன் இயேசுவினுடைய அந்த வார்த்தைகளை எங்களுடைய ஆயுதங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. The war against Satan will end in victory for those who believe in God, who believe in Jesus Christ. The word that God has given us, the word of God says, take the word of God as your weapon. It will always give you victory. அன்பார்ந்த சகோதரங்களே, எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இரண்டு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது. இந்த ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அது எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று ஆண்டவர் எங்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, if we obey the word of God, if we follow the instructions of the word of God, we will never be losers. The loser will be Satan. That is the message God is always giving us. அன்பார்ந்த சகோதரங்களே, ஆண்டவர் இயேசு பாலை நிலத்திலே சோதிக்கப்பட்ட பொழுது இதனைத்தான் சொன்னார். ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றிய அந்த சாத்தான் ஆண்டவர் இயேசுவை ஏமாற்ற முயற்சித்த பொழுது மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் வாழ்வான் என்று ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லி ஆண்டவர் இயேசு சாத்தானை வெற்றி பெற்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். When Jesus was tempted in the wilderness, Satan asked him to change the stone into bread. What was the answer of Jesus? Man will live not by bread alone, but by every word that God utters. The power of the word is enough for the life of human being. That was the answer given by Jesus Christ to Satan. Satan could not win that temptation against Jesus. அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று நாங்கள் புனித அந்தோனியாருடைய திருநாளை கொண்டாடுகிற பொழுது புனித அந்தோனியார் எங்களுக்கு சொல்லித் தந்தார், இந்த சாத்தானுடைய இந்த நிரந்தரமான போரை நீங்கள் எப்பொழுதும் வெற்றியாளர்களாக மாற வேண்டுமென்றால் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை தாங்கிக் கொள்ளுங்கள். புனித அந்தோனியாருடைய திருச்சுரூபத்தை பாருங்கள், கையிலே இறை வார்த்தையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த இயேசுவினுடைய பிரசன்னம், இந்த இறை வார்த்தையினுடைய வல்லமையால் உங்களால் அந்த சாத்தானுக்கு எதிரான போரை வெற்றி கொள்ள முடியும் என்று புனித அந்தோனியார் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றார். If you look at the statue of Saint Anthony, he always holds the word of God in his hand. He always has Jesus Christ in his hand. These are the weapons. இவைகள்தான் உங்களுடைய ஆயுதங்கள். உங்களுக்கு ஏவுகணைகள் தேவையில்லை, உங்களுக்கு கடல் கண்டம் விண்டு கண்டம் பாய்கின்ற ஆயுதங்கள் தேவையில்லை. இந்த ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வல்லமையை எங்களுக்கு தருகின்ற இயேசுவினுடைய பிரசன்னம், இது மட்டும் உங்களுக்கு போதும்.
உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நீங்கள் வெற்றி வீரர்களாக வாழுவதற்கென்று புனித அந்தோனியார் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றார். அமன்பார்ந்த சகோதரங்களே, புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே அவர் எப்பொழுதும் சாத்தானை எதிர்கொண்டவராக இருந்தார். Saint Anthony always confronted Satan in his life. There are so many occasions where Satan wanted to tempt Saint Anthony and he wanted him to reject Jesus. ஆண்டவரை கைவிட்டுவிட சாத்தான் எப்பொழுதும் அந்தோனியாரை சோதித்துக் கொண்டிருந்தான். அந்தோனியார் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிற பொழுது சொல்லுவார், செபமும் தபமும் சாத்தானை நிலைகுலைய செய்யும். Prayer and sacrifice will always confuse Satan, Saint Anthony would say, basing on the experience that he had. இறை வார்த்தையின் முன்னால் சாத்தான் மிகவும் பலம் இழந்து போவான். In front of the word of God, the Satan will become very weak. That is the experience of Saint Anthony. அந்தோனியாருடைய அனுபவம் அது. இறை வார்த்தையின் முன்னால் சாத்தான் பலம் இழந்து போவான். சிலுவை அடையாளம் சாத்தானை நடுநடுங்க செய்யும். If you have the sign of the cross in your hand, if you put the sign of the cross, the Satan will shiver. சாத்தான் நடுநடுங்குவான். சிலுவை அடையாளத்தை கண்டால், சிலுவையை கண்டால் என்று புனித அந்தோனியார் தன்னுடைய அனுபவத்தினூடாக எங்களுக்கு சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய அனுபவத்தினூடாக எங்களுக்கு சொல்லுகிறார், இந்த உலகத்தினுடைய செல்வங்களை காட்டி, இந்த உலகத்தினுடைய பணத்தின் வல்லமையை காட்டி, இந்த உலகத்தினுடைய பதவி பட்டங்களை உனக்கு காட்டி, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை உனக்கு காட்டி சாத்தான் எப்பொழுதும் உன்னை இறைவனிடமிருந்து பிரித்து விடுவதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருப்பான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இறை வார்த்தை இருந்தால், ஆழமான செப வாழ்வு இருந்தால், தியாக வாழ்வு இருந்தால், சிலுவை அடையாளம் முன்னிலே இருந்தால் சாத்தானால் ஒரு பொழுதும் ஜெயிக்க முடியாது என்று புனித அந்தோனியார் தன்னுடைய அனுபவத்தை அழகாக சொல்லுகின்றார். Saint Anthony would say, Satan will always use the wealth of this world, the money, the power of the money of this world, the prestige of this world, but he will never be a victor if you have the power of the word of God, if you have the power of prayer, the power of sacrifice, and the power of the crucifix. Satan can never win. அன்பார்ந்த சகோதரங்களே, புனித அந்தோனியாரை ஒரு நாள் சாத்தான் சந்தித்தான், இறுதியாக சந்தித்தான். பல தடவைகள் அவரை சோதித்த பிற்பாடு, எல்லா சோதனைகளிலும் தோல்வி அடைந்த பிற்பாடு, இறுதியாக ஒரு நாள் சாத்தான் புனித அந்தோனியாரை சந்தித்து சொன்னான், புனித அந்தோனியாரை பார்த்து அவருடைய பாதத்திலே விழுந்து வணங்கி, நான் தோற்று போய்விட்டேன் என்று சொன்னான். இதுதான் சாத்தான் அந்தோனியாரை பார்த்து சொன்ன கடைசி வசனம். Satan tried all the possible ways to distract Saint Anthony, to confuse Saint Anthony, to reject God in his life. But finally, for the last time, he met Saint Anthony. He surrendered at his feet and said, Saint Anthony, I have lost. This was the last sentence Satan uttered to Saint Anthony. புனித அந்தோனியாரை பார்த்து சாத்தான் சொன்ன கடைசி வசனம், நான் தோற்று போய்விட்டேன். அன்பார்ந்த சகோதரங்களே, எங்கள் எல்லாரையும் பார்த்து சாத்தான் இந்த வசனத்தை தான் சொல்ல வேண்டும். Satan should say to each one of us, I have lost. You have won.